ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேந்திரா ஆட்டோமேஷன் சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, அவங்க இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களால வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, அவங்களுக்கு சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டாஸ்க்னா, சிங்கிள் புஷ் பட்டனை வச்சு ஒரு மோட்டரை வந்து ஆன் பண்ணணும், அதே புஷ் பட்டனை வச்சு அந்த மோட்டரை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ப்ரோக்ராமிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் காப்பி கூட எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த காப்பியை பார்த்தேன். பட் அவங்க வந்து பண்ணின அந்த லாஜிக் வந்து கரெக்டான லாஜிக் இல்லை. அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணாம வெறும் லாஜிக் மட்டும் ஒரு கான்டாக்ட் மட்டும் வச்சு ப்ரோக்ராம் பண்ணனால அவங்களால அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்காக தான் வந்து அந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்றது, அது எப்படி பாசிபிள், சிங்கிள் புஷ் பட்டன் வச்சு வந்து ஒரு மோட்டரை எப்படி ஆன் பண்றது, அதே புஷ் பட்டன் வச்சு எப்படி வந்து மோட்டரை நம்ம வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கிறது லாஜிக் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்ல நான் ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்கேன். பிளஸ் வந்து ஒரு மோட்டரை வந்து சிங்கிள் புஷ் பட்டனை வச்சு அதே ஒரு புஷ் பட்டன் வச்சு ஆன் பண்ணியிருக்கேன், அதே புஷ் பட்டன் வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன் செகண்ட் டைம். ஓகேங்களா, இதுக்கான ப்ரோக்ராம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்மளோட வீடியோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புது புது டாஸ்க் வந்து தெரிஞ்சுக்கணும், புது புது லாஜிக் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னா, ஒரு சிங்கிள் புஷ் பட்டன் எடுத்திருக்கேன். நம்மளோட லாஜிக் என்னன்னா, இந்த சிங்கிள் புஷ் பட்டனை ஒன்ஸ் ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்றப்ப இந்த மோட்டர் வந்து ஆன் ஆயிடணும், அதே புஷ் பட்டனை திரும்பி நான் ப்ரெஸ் பண்றப்ப இந்த மோட்டர் வந்து ஆஃப் ஆகணும். இதான் வந்து சிங்கிள் புஷ் பட்டனை வச்சு ஆன் ஆஃப் பண்ற லாஜிக் தான் நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த நார்மலாக இந்த மோட்டரை வந்து நான் விஎம்டில ரன் பண்ணியிருக்கேன். அந்த விஎம்டிக்கு அவுட்புட் வந்து 100.00 அவுட்புட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நான் எப்போ இந்த அவுட்புட் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகும். சரிங்களா, இப்போ நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, இந்த புஷ் பட்டனை சிங்கிள் டைம் வந்து ப்ரெஸ் பண்றப்ப மோட்டர் ஆன் ஆயிடணும் அப்படிங்கிற லாஜிக்ல நான் புட் பண்ணிருக்கேன். அடுத்த டைம் நான் புஷ் பண்றப்ப மோட்டர் வந்து ஆஃப் ஆகும். சரிங்களா, இதுக்கு நான் வந்து ப்ரோக்ராம் எப்படி பண்ணிருக்கேன்னு பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணிருக்கேன். இது வந்து 0.00 இன்புட் நான் எடுத்திருக்கேன், NO கான்டாக்ட்ல எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்ப நான் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த மோட்டர் வந்து ஆன் ஆயிடணும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கவுண்டர் லாஜிக் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதை நான் வந்து உங்களுக்கு போர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணிருக்காங்க போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, இதான் நம்மளோட லேடர். சரிங்களா, இந்த லேடர் லாஜிக்ல நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. நான் வந்து ஒரு NO கான்டாக்ட் யூஸ் பண்றேன். அந்த NO கான்டாக்ட் தான் வந்து 0.00 இன்புட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ஸ்டார்ட் பட்டனோட. சரிங்களா, ஸ்டார்ட் பட்டனோடது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அவுட்புட் காயில் வேணும். அந்த அவுட்புட் தான் வந்து 100.00. சரிங்களா, இதான் வந்து மோட்டார் 1. சரிங்களா, இப்ப இந்த நான் ஸ்டார்ட் பண்றப்ப மோட்டர் ஆன் ஆயிடணும். இதை நான் ஹோல்ட் பண்றதுக்காக என்ன பண்ணேன், இதோட அவுட்புட்டோட NOவை லேட்சிங்ல யூஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா, இப்ப இதோட நான் லேட்சிங்ல யூஸ் பண்ணிருக்கேன். என்னன்னா 100.00. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண உடனே மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். எனக்கு வந்து ஒரு லாஜிக் கம்ப்ளீட் ஆயிட்டு. இப்ப ஸ்டார்ட் பண்ண உடனே மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப நான் இந்த ஒரு புஷ் பட்டனை புஷ் பண்ண உடனே அடுத்தது நான் இதே பட்டன் நான் புஷ் பண்றப்ப எனக்கு வந்து மோட்டர் வந்து ஆஃப் ஆகணும் கண்டிஷன் நான் என்ன பண்றேன், நான் ஒரு கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அந்த கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் யூஸ் பண்றேன். கவுண்டர் ஏன் யூஸ் பண்றேன்னா, நமக்கு பாசிபிள் என்ன, ரெண்டே பாசிபிள் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்றப்ப மோட்டர் ஆன் ஆயிடணும், செகண்ட் டைம் ஆன் பண்றப்ப மோட்டர் வந்து ஆஃப் ஆகணும். அப்ப எனக்கு வந்து 2 பீட் வேணும், 2 பல்ஸ் வேணும். அப்ப 2வது பல்ஸ்ல எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா மோட்டர் வந்து ஆஃப் பண்ணணும். அதுக்காக நான் வந்து பல்ஸ் கவுண்ட் பண்றதுக்காக எனக்கு கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதனால வந்து கவுண்டரை நான் சூஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா, இப்ப நான் வந்து அதுக்கு எனக்கு கண்டிஷன் என்ன, மோட்டார் கவுண்டர் எப்ப வேலை செய்யணும்னா, மோட்டார் எனக்கு எப்ப ஆன்ல இருக்கோ அப்பதான் எனக்கு வந்து கவுண்டிங் ஆகணும். மோட்டர் ஆஃப்ல இருக்கப்ப கவுண்டர் வந்து எனக்கு ரீசெட் ப்ராசஸ்ல இருக்கணும். அதான் வந்து என்னோட லாஜிக். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த மோட்டரோட NO கான்டாக்ட் எடுத்துட்டேன் 100.00. சரிங்களா, இப்ப நான் நேர கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் போறேன். இதுல பாருங்க, ஜஸ்ட் இதான் வந்து கவுண்டர்னு வச்சுங்க. இந்த கவுண்டர் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இது வந்து எனக்கு வந்து கவுண்டர் என்ன 00 கவுண்டரு. அதுல நான் வந்து வேல்யூ என்ன செட் பண்ணிருக்கேன், வேல்யூ என்ன செட் பண்ணிருக்கேன், 02ங்கிற வேல்யூ செட் பண்ணிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பல்ஸ்ல எனக்கு வந்து மோட்டர் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னா அது வந்து ஒரு பல்ஸ் எடுத்துக்கும். அடுத்து வந்து செகண்ட் பல்ஸ்ல மோட்டர் ஆஃப் பண்றதுக்காக அது வந்து ஈக்குவல் ஆகிறப்ப 02ங்கிற வேல்யூ 2 பல்ஸ் கிடைக்கிறப்ப என்ன ஆகும்னா கவுண்டரோட அவுட்புட் எனக்கு வந்து கிடைக்கும். அப்ப நான் வந்து கவுண்டரை நான் எதை வச்சு ரீசெட் பண்ணுவேன்னா, மோட்டர் ஆஃப் கண்டிஷனை வச்சு நான் வந்து கவுண்டரை ரீசெட் பண்ணுவேன். அப்ப NC 100.00ஓட NC வச்சு நான் வந்து கவுண்டர் வந்து ரீசெட் பண்ணுவேன். இது வந்து கவுண்டர் வந்து ரீசெட் பண்ணுவோம். ஏன்னா வந்து கவுண்டர் வந்து ரீசெட் பண்றதுதான், ரீசெட் ஆனாதான் அடுத்த சைக்கிளுக்கு எனக்கு ஆட்டோ சைக்கிளுக்கு வந்து எனக்கு ரெடியா இருக்கும். சரிங்களா, அது பண்ணிட்டேன். எனக்கு பல்ஸ் இப்ப எதுல இருந்து கிடைக்கும்னா, இந்த ஸ்டார்ட் பட்டன் வச்சு தான் கிடைக்கும். சரிங்களா,
நம்ம ஸ்டார்ட் பட்டனை டைரக்டா வெறும் என்னோட போடக்கூடாது. அங்க என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து பீட் இருக்கு, 2 பீட் இருக்கு. டிஃபரன்ஷியேட் அப் பீட்னு இருக்கு, டிஃபரன்ஷியேட் டவுன் பீட்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. சரிங்களா, ஒரு கான்டாக்ட் இருக்கு. நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் அப் பீட் யூஸ் பண்றப்ப நம்ம வந்து பட்டன் அழுத்தினோடனே அது கவுண்ட் ஆயிடும் நமக்கு. அப்போட ஒன்ஸ் அழுத்தி விட்ட பிறகு இன்புட் வந்துட்டு ஆஃப் ஆன பிறகு எனக்கு வந்து இன்புட் வரும். அது வந்து டிஃபரன்ஷியேட் அப் பீட்ல. டிஃபரன்ஷியேட் டவுன் பீட்ல என்ன ஆகும்னா ஒன்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதோட கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். சரிங்களா, அதனால நான் வந்து டிஃபரன்ஷியேட் டவுன் பீட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது எதோட டவுன் பீட்னா 0.00. ஓகேங்களா, இதெல்லாம் சேம் நான் வந்து லாஜிக் வந்து ப்ரோக்ராம்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அப்ப என்ன ஆகும்னா நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதோட மோட்டரோட அவுட்புட் வச்சு எனக்கு வந்து ஹோல்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்ப ஆஃப் பண்றதுக்காக நான் வந்து இந்த கவுண்டரோட என்சி இங்க யூஸ் பண்ணணும். சரிங்களா, கவுண்டரோட என்சி என்ன, எத்தனை நம்பர் கவுண்டரு? 0 நம்பர், 0 கவுண்டர். சரிங்களா, இப்ப கவுண்டரோட அவுட்புட் வராத வரைக்கும் என்சியாவே இருக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணோட மோட்டர் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் ஒரு டைம் ஸ்டார்ட் பண்றேன், இதுல ஒண்ணுங்கிற வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிடும். சரிங்களா, ஒரு பல்ஸ் கிடைச்சிடும் இதுக்கு. அப்ப நான் மோட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே எனக்கு வந்து இது வந்து ரீசெட் வந்து கவுண்டர் வந்து ரீசெட் பண்ணாது, என்சி வந்து என்னோ ஆயிடும். சரிங்களா, அப்ப திரும்பி நான் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா இது 2ங்கிற வேல்யூ வந்து 2 செகண்ட் பல்ஸ் கிடைச்சிடும். செகண்ட் பல்ஸ் கிடைச்சிடும், கவுண்டரோட அவுட்புட் எனக்கு கிடைச்சிடும். கவுண்டரோட அவுட்புட் கிடைச்சனால எனக்கு வந்து என்னோ ஆயிடும். என்னோ ஆனாலும் மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். இப்ப அது வந்து பிராக்டிகலா நான் பண்ணிருக்கேன். நம்ம லாஜிக்க பாருங்க. இந்த ப்ரோக்ராம் நல்லா வாட்ச் பண்ணுங்க. இப்ப ஸ்டார்ட் பட்டனை நான் பிரஸ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் பிரஸ் பண்ணோடனே எனக்கு 100.00 அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. நம்மளோட மோட்டர் பாருங்க, நம்மளோட மோட்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்ப அதே புஷ் பட்டனை நான் பிரஸ் பண்றேன், எனக்கு மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி பாருங்க, அதே புஷ் பட்டனை நான் பிரஸ் பண்றேன், மோட்டர் ஆன் ஆகுது. அதே புஷ் பட்டனை நான் பிரஸ் பண்றேன், மோட்டர் வந்து இங்க ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, அந்த ப்ரோக்ராம் கண்டிஷன்ல பாருங்க, நார்மல் கண்டிஷன்ல எனக்கு வந்து கவுண்டர் வந்து ரீசெட்லயே இருக்கு. சரிங்களா, கவுண்டர் ரீசெட்லயே இருக்கு. ஜஸ்ட் நான் பிரஸ் பண்றப்ப எனக்கு வந்து மோட்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு, அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. அவுட்புட் ஆன பிறகு 1ங்கிற பல்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிட்டு, ஏன்னா ஒன்ஸ் நான் பிரஸ் பண்ணிட்டேன், அப்ப 1 கிடைச்சிட்டு. அப்ப செகண்ட் டைம் நான் பிரஸ் பண்றப்ப பாருங்க, செகண்ட் 2 கிடைச்சோன்னே எனக்கு வந்து நான் செட் பண்ணிருக்க வேல்யூ ஈக்குவல் ஆன பிறகு எனக்கு வந்து இந்த கவுண்டரோட அவுட்புட் வந்து கட் ஆஃப் பண்ணிடுச்சு. சரிங்களா, எனக்கு ஆஃப் பண்ணிடுச்சு, மோட்டர் வந்து ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. இப்போ பாருங்க, திருப்பி ஒன்ஸ் பாருங்க, ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன், மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே பட்டனை நான் பிரஸ் பண்றேன், மோட்டர் வந்து எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு. இதான் வந்து சிங்கிள் புஷ் பட்டன் வச்சு ஒரு மோட்டரை வந்து ஆன் ஆஃப் பண்றதுக்கு இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம நம்ம வெறும் கான்டாக்ட் வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்றப்ப என்ன ஆகும்னா நம்மளால ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்ப நான் இதுக்கு என்ன டிஃபரன்ஷியேட் டவுன் பீட் யூஸ் பண்ணிருக்கேன், கவுண்டர் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேஜர் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க எந்த இடத்துல வேணாலும் ப்ரோக்ராம்ல வந்து எத்தனை இடத்துல வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ப்ரோக்ராம் பண்றப்பதான் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகாம லாஜிக் வந்து கரெக்டா கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா, இதுதான் இந்த தப்பு தான் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தாப்புல, அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். இதை வந்து உங்களோட இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி டாஸ்க் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல வீடியோ சென்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி நான் உங்களுக்கு தருவேன். இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், டிப்ளமோ ஸ்டூடெண்ட், பிராக்டிகல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நான் அதுக்கான வீடியோ வந்து பிராக்டிகலா நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.